அதாவது காலையிலேயே சொன்னேன் உங்களுக்கு, பிரபஞ்சம் வந்து ராகு பகவானுடைய சப்போர்ட்டில் தான் நம்மளுடைய இயக்கமே இருக்குது அப்படின்னு சொல்லி, சரிங்களா? அதுக்கு உதாரணமாக பாருங்கள், இந்த இந்த டேபிளில் இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த டேபிளில் பாருங்கள், நம்பர் போட்டிருக்கு பாருங்கள். இந்த நம்பர் பாருங்கள், கவுண்ட் பண்ணி பாருங்கள். கடைசியில் என்ன வருதுங்க? 4 வருதுங்களா? இதான் பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்னு அர்த்தம், சரிங்களா? நாம் எதையுமே தேடி போகிறதில்லை, சரிங்களா? தேடி போகிறது நம்ம முயற்சி மட்டும்தான். ஆனால் பட்டு அந்த பிரபஞ்சம் எந்த இடத்துல நீ உட்காரணும், எந்த இடத்துல அமைக்கணும், யாரை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறத பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணுது, நாம் முடிவு பண்ணுறதல்ல. அதில் இடையூறுகள் வந்தாலோ இல்லை ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் வந்தாலோ எல்லாத்தையும் பொறுத்து போகிறதுக்கு தான் பிரபஞ்சம் இதுதான் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம தொகுப்பாளராக வந்திருக்க மேடம் பேர் கூட ஈஸ்வரி. அதுலேயும் ஈஸ்னா என்ன? பாம்பு, சரியா? அங்கேயும் பாம்பு தான் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் பிரபஞ்சம் ராகு பகவானுடைய ஆதிக்கத்தோடு தான் இந்த கருத்தரங்கம் நடக்கப்படுது அப்படிங்கிற கருத்து உண்டு. அப்போ ஒரு கருத்தரங்கம் நடத்தினாலும் சரி, ஒரு விழா சிறப்பித்தாலும் சரி, ராகு பகவானும் கேது பகவானும் இல்லையாமல் எந்த விழாவும் சிறப்பிக்காது, எந்த விழாவும் நடக்காது, சரிங்களா? இதான் நிதர்சனமான உண்மை.